டிப்போ மாரி போல் இது. கண்டக்டருங்கெலாம் வந்து சைன் போட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போவாங்க போல். பாருங்க 21லேருந்து 22 இந்த இதில் வந்து 100 ரேங்கிங்குள்ளே இருக்குதுங்க. 500க்குள்ளே இருந்தாலுமே பெருசாக பேசுவாங்க யூனிவர்சிட்டியில். 100க்குள்ளே இருக்குன்னா அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும் பாருங்கள். இந்தமாரி டாப் யூனிவர்சிட்டிலாம் உங்கள் பசங்க படிக்கிறாங்கன்னா இப்போவே இதெல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். நீ இந்தமாரி நாட்டுக்கு போகலாம்டா, இங்கே வந்து இப்படிலாம் இருக்குடா, பிள்ளைங்களா பொண்ணு பையனுங்களா இப்போத்துலேருந்தே இதெல்லாம் காட்டி பூட்டி வளர்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். ஒரு பில்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு, பைக்கெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு போல். வாலிபாலு எதிரி காலில் அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்டண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளோட வயசான ஆட்களாக இருப்பாங்க அவங்களாம். இங்கே இருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இதை தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஒரு நேரம். நடுவில் இருந்து ஃப்ளைஓவர்லேருந்து வியூவை பாருங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ வாங்கலை, ஏன்னா நம்ம இப்போ தான் இந்தியன் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம பஸ்ஸை பிடிச்சி த்ரில்லிங்காக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம யூனிவர்சிட்டி உள்ளே நுழைய போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலை கடந்து இந்த சைடு வந்தாச்சு. இந்த ரோடை கிராஸ் பண்ணால் நம்ம யூனிவர்சிட்டி போயிடலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். வாங்க போகுமா, வாங்க ஓடிடும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸை தாண்டி ரோடு நடுவில் இருந்தது. ரோடை கடந்து இப்படி வந்துட்டோம். பட் இதுவும் எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சிட்டினா தெரில, இதுவும் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் தெரியுது. பாருங்க உள்ளே நுழைஞ்ச உடனே ஏதோ சமாதி மாதிரி தெரியுது. 2 பக்கமும் இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக. இது வந்து பார்க்கிங் ஏரியா. இந்த வழியாக தான் நடந்து போனாங்க எல்லாரும். சரி நம்மளும் இதே வழியாகவே நடந்து போகணும். பாருங்க இங்கே ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கதான். ஆகா, உள்ளே போயிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி ஓட்டிருப்பாங்க. உற்சாகவானங்கள் நிறைய கிடக்குது. ரோஸ் மில்க்கு அது இதுன்னு மேங்கோ ட்ரிங்க்கு நிறைய கிடக்குதுங்க. மேங்கோவில் ஆரஞ்சுலாம் வெளுத்து வாங்கலாம். சம்மரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் விளையாடுற மாதிரி யாரும் பசங்க தெரியவே இல்லை. இந்த வெயிலுக்கெலாம் வெளியே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஈவினிங் மேலே தான் விளாட வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேற்றே பார்க்கில் காட்டியிருப்பேன். செம்ம எனர்ஜெட்டிக்காக விளாட்றாங்க. அந்த இது என்னது வாலிபாலு எதிரி காலில் அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்டண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளோட வயசான ஆட்களாக இருப்பாங்க அவங்களாம். அவங்களே அவ்வளோ புத்துணர்ச்சியாக அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியல எங்களுக்கு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கே விளாட்னவங்க எல்லாரையும் சொல்ல முடியாது, அங்கே இருந்தவங்க பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. செம்மையாக நீங்கள் கிராஸ் ஆகிடுவோம். இண்டிகேட்டர் சவுண்டை பார்த்தீங்களா? இந்த வண்டி அடிக்கிற ஒரு மாதிரி கிருச்சுன்னு. இது வந்து ரெட் கிராஸ் சொசைட்டின்னு போட்டிருக்குது. தாய் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு, நேஷ்னல் பிளட் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய இருக்குங்களா, சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ வந்து யூனிவர்சிட்டி தான் போகணும். இதுக்கப்புறம் இருக்குமோ, இதை கடந்து போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போமா, இல்லைன்னா அப்படியே கடந்து போயிடுவோமா? என்ன சொல்கிறீங்க? உள்ளே போகலாமா? நம்ம அங்கே வாசலில் ஹாஸ்பிட்டல் வாசலில் எடுத்ததுக்கே அங்கே செக்யூரிட்டி வந்து எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ளே போய் எடுக்க முடியுமான்னு தெரில. ஃபுட் கோர்ட்டெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன். உள்ளே போனால் பிடிச்சிருவாங்க எனக்கு நம்மளை. ஆம்புலன்ஸ் வருது. அதேமாதிரி ஆம்புலன்ஸ் சத்தமும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப வேகமாக அடிக்குது, ஒரு மாதிரி அப்படி அடிக்குது. டோனே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கே தான் போகிறோம் நம்ம இன்னும் புரிய மாட்டேங்குது. யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே வந்து ஒரே கேம்பஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது மேப்பில். நம்ம வந்து சரி இந்த பக்கம் தான் போய் பார்ப்போம். அதேமாதிரி இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹாஸ்டலில் இருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்க. 2-3 பொண்ணுங்க நல்லா பேசுனாங்க இங்கிலீஷு. நம்ம போனது வந்து ஒரு ஷிஃப்ட் மாதிரி வந்திருந்தாங்க. ஒர்க் பண்ணுறவங்க 3 பேருமே நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்க.
இது வந்து பார்க்கிங் ஏரியா போல், ஆம்புலன்ஸ் பார்க்கிங் ஏரியா, அப்புறம் டாக்டர்ஸ்க்கெலாம் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க போல் உள்ள. சரி, நம்ம இந்த தாண்டி அந்த சைட் போனால் தான் யூனிவர்சிட்டி பார்க்க முடியும். வாங்க வாங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும். இந்த ரோட்டை கிடக்கணுமா? எத்தனை ஒரு பிளாக்காக இருக்குல்லையோ. இது ரோடு மாதிரி தெரியலையே. கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் லிமிடெட்னு போட்டிருக்குதே. அந்த சைடு போய் அப்படி திரும்பி போமா? சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கள், நம்ம அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சென்டரில் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிப்போ மாரி போல் இது. கண்டக்டர்லாம் வந்து சைன் போட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போவாங்க போல். பாருங்க, இங்கேருந்து கரெக்டாக யூனிவர்சிட்டியிலேருந்து டிப்போ மாதிரி வச்சுருக்காங்க. இல்லைலாம் ஏறி உட்காந்துட்டாங்க. எங்கே போகுதுன்னா நமக்கு ஒன்றும் புரியல. பரப்பாக இருக்கும் இல்லையா இந்த வண்டி வச்சுக்கிட்டானே. சரி, இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் போகிறோம். ஓகே, யூனிவர்சிட்டி தான் இங்கே தெரிஞ்சு பாருங்க. அப்பா, அது பக்கத்து கேம்பஸில் போயிட்டு வெயிலில் தாண்டி கருவாடாகி வந்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் யூனிவர்சிட்டி மாதிரி தெரிஞ்சு கொஞ்சம் கோயில் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம பிக்சரை பார்த்தோம், இது மாதிரி தான் இருந்தது யூனிவர்சிட்டி. சென்ட்ரல் பில்டிங் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்த்துட்டு போவோம். பார்க்கிங் பில்டிங்காக பாருங்கள், ஒரு பில்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காரெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு, பைக்கெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு போல். இங்கே பாருங்க, சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது. இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கும் போல் அந்த சைடில் பாருங்க. அங்கே வந்து தோட்ட வேலை பார்த்துட்ருக்காரு ஒருத்தர். தோட்ட வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ இங்கே புத்தர் சிலை போல் உள்ள. பாருங்க, அட்லீஸ்ட் உள்ளே கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து அப்படியே போகலாம். இங்கே பாருங்க, உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கூட இருக்குதுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கூட வாடகை மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கேம்பஸ் உள்ளே திரியறதுக்கு. வாங்க கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. GCOO ப்ரொமோஷனு 3 பாட்டுக்கே தராங்க போலங்க. $6 நினைக்கிறேன். இங்கே வந்து கார்ட்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்க, பேட்ரி இருக்குது. இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. தூக்கிட்டோம்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி இறக்கிட்டோம்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் எந்த ஹைட்டில் செட் பண்ணுறோமோ. முன்னாடி பேஸ்கெட்லாம் இருக்குது. ப்ரொமோஷன் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க போல். அதனால் வந்து 3 இதுக்கே கொடுக்குறாங்கன்றாங்க. 10 நிமிஷத்துக்கு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. அன்லாக் சார்ஜ் வந்து 10 பாட்டான். ஆனால் வந்து இப்போ இன்சூரன்ஸ், அதாவது ப்ரொமோஷன் வந்து 3 பாட்டுக்கே தராங்க போல். ஃபேர் பெர் மினிட்டு, எவ்ரி மினிட்டுக்கும் வந்து சார்ஜ் ஓடிக்கிட்டே இருக்கும் போல். மீட்டர் மாரி, டாக்ஸி மாரி அப்படியே அனல் பறக்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எலக்ட்ரிக்கு. இது வந்து நம்ம சைக்கிளு நான் ஆல்ரெடி முன்னாடியே காட்டியிருப்பேன், சிட்டியில் பார்த்துருப்பேன். கேம்பஸ் உள்ள சூப்பராக ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸு பாருங்கள். இது அட்மினிஸ்ட்ரேஷனாக QS வேர்ல்டு ரேங்கிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 51லேருந்து 100 உள்ளே வந்துருக்கு. 2021லேருந்து 22 இந்த இதில் வந்து 100 ரேங்கிங்குள்ளே இருக்குதுங்க. 500குள்ளே இருந்தாலுமே பெருசாக பேசுவாங்க யூனிவர்சிட்டியில். 100குள்ளே இருக்குன்னா அப்படின்னா இதுக்குள்ளே எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எவ்வளோ நல்ல நல்ல ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே அவ்வளோ அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குங்க இதுல. இங்கே பாருங்கள், கெஃபெட்டேரியா வந்துருக்குது. இதை மட்டும் காட்டிடுறான்றீங்களா? ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட் உள்ள என்னால் போக முடியலைங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா கார்டு வேணும். அட்லீஸ்ட் நம்ம கேம்பஸை பார்க்குறதுக்கு பாக்கியே வந்திருக்கே, அது வரைக்கும் நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். பாருங்கள், யாராவது இந்தியன்ஸ் யாராவது நம்ம கண்ணில் படுறாங்கன்னா, இல்லை இங்கே இருக்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உள்ளே வேணால் கொஞ்சம் ஒரே ஒரு வேணால் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் உள்ளே போயிட்டு வேணால் ஒரு வீடியோ எடுக்க பார்ப்போம். சோஷியல் சயின்ஸ், அது சோஷியல் இன்னோவேஷன் ஹப்னு போட்டிருக்குதுங்க. அது அந்த பில்டிங்கு. இதெல்லாம் நம்ம ஊரில் பழைய காலத்து அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், பிரிட்டிஷ் காலத்தில் காட்டினதெல்லாம். அந்த மாதிரி இல்லைன்னா கோட்டெல்லாம் படத்தில் காட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஓடுலேயே பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. கூரை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேற்கூரெல்லாம். ஒர்த்து டு விசிட்டுன்னு சொல்லுவேன்.
தாய்லாண்ட்னாலுமே எல்லாருமே வந்து பப்பு பார்ட்டி இந்த நைட் லைஃப் இதையே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு நமக்கு லைஃபுக்கு உபயோகமான ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்தமாரி யூனிவர்சிட்டி தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்க மக்களோட வாழ்வு முறை. நேற்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பக்கம் போயிட்டு அவங்க எப்படிலாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன டைப்பில் கிடைக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டினேன். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு உங்களுக்கும் அதுமாரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள், இந்தமாரி டாப் யூனிவர்சிட்டிலாம் உங்கள் பசங்க படிக்கிறாங்கன்னா இப்போவே இதெல்லாம் காட்டி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். நீ இந்தமாரி நாட்டுக்கு போகலாம்டா, இங்கே வந்து இப்படிலாம் இருக்குடா, பிள்ளைங்களா பொண்ணு பையனுங்களா இப்போத்துலேருந்தே இதெல்லாம் காட்டி பூட்டி வளர்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். அவங்களும் இந்தமாரி ஒரு யூனிவர்சிட்டியில், நல்ல யூனிவர்சிட்டியில் இந்தமாரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும், எல்லாத்தையும் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், உலக அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் எடுத்து போடுறோம். இல்லைன்னா என்ன இருக்குது, ஒரு பப்புக்குள்ளே போயிட்டு ஒரு சரக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் பண்ண முடியும். சரிங்களா? ஏதாவது பிரோஜனமாக பண்ணலான்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நம்ம நைட் மார்க்கெட் இந்த ஃபுட்டெல்லாம் காட்டுறோம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸு, இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஷட்டில் பஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பஸ்ஸு. நம்ம நினச்சா ஏறிட்டு அடுத்தடுத்தான வந்து ஃப்ரீயாக விட்ருவாங்க. நம்ம ஐஐடிலாம் கூட இருக்கோம் இந்தியாவிலேயே, ஐஐடி மெட்ராஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கோம். பாருங்கள், அதேமாரி தான் இங்கே வந்து டைமிங்க்கு வரும் கரெக்டாக. எவ்ரி ½ அன் ஹவர் இல்லை 1/4 மணி நேரத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி தான் வரும். அதனால் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து நின்னோன்னா ஏறி அப்படியே யூனிவர்சிட்டி கேம்பஸ் டூரே அடிச்சிடலாம். அதுலேயே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் முடிஞ்ச அளவு பஸ்ஸு வந்தால் நம்ம கிட்டே வந்துச்சுன்னா ஏறிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே நடந்து பார்த்துட்டு அப்படியே போவோம். சூப்பராக இருக்குது. இந்த பாப்பா ஓடுது, அந்த பஸ்ஸை பிடிக்குதானா என்னன்னு தெரியல. பிஸ்னஸ் ஸ்கூலாம், பாயா தாய் ரோடு அப்படி தாங்க அங்கே எழுதிருக்கு. நான் ஒன்றும் மருவிலாம் சொல்லலை, பாயா தாய் ரோடுன்னு தான் போட்டிருக்கு. ஹலோ ஹாய் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே பாருங்க, எல்லோரும் அந்த வண்டியில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அதில் இங்கே வந்து பஸ் ஸ்டேஷன் போல் இந்த ஷட்டில் பஸ் வரும்னு நினைக்கிறேன். உள்ள டுக் கூட உள்ளே வருது பார்த்தீங்களா? யூனிவர்சிட்டி உள்ள டுக்கே வருது. அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய யூனிவர்சிட்டிலாம். லைசன்ஸ்லாம் உள்ளே வந்து வாங்கணும். ஆக்சஸ் இருந்தால் தான் வந்து உள்ளெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதுக்கே. நம்ம தைவானில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் பார்க் பண்ண முடியும் யூனிவர்சிட்டியில், ஒரு சில யூனிவர்சிட்டிலாம். இங்கே பாருங்க, இந்த மரத்தில் அப்படியே கொச்சன்னு சடை மாதிரி முளைச்சிருக்கு. இங்கே பாருங்க, சுற்றி எல்லாம் திசையிலையும் இருக்குது. அப்படி பாருங்க, ஜடையாக இருக்கா. மேலே பாருங்கள் பழுத்து இருக்குது, தெரியுதுங்களா? பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். என்ன மரம்லாம் நமக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம் எல்லாருமே. ஓகேங்களா? இப்போ நம்ம காகிதப்பூ பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது, விளையாட்டு ஏரியா போல். அங்கே பாருங்கள், ஃபுட்பால் விளாட்றதுக்கு. சுலாலாங்கான் பிஸ்னஸ் ஸ்கூல், ஃப்ளாக்ஷிப் ஃபார் லைஃப். இப்போ நம்ம இந்த ரோட்லேயே தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஈக்காலஜி அங்கே இருக்குது. இது பாருங்கள், இந்த ரோடு தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கணும். அடுத்து வந்து அப்படியே வந்து நேராக வந்து உள்ளே வந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்னொரு கேம்பஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நேராக இன்னும் கொஞ்சம் தள்ள உள்ளே வந்து இப்போ நம்ம இப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் முடிச்சுட்டு இன்னும் இந்த கேம்பஸ் வந்து எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்படின்னா நடந்து டயர்ட் ஆகிடுச்சு நமக்கு. போய்கிட்டே இருக்குதுங்க. சைக்கிள் வச்சுருந்தா தான் வேலைக்கு ஆகும் போல். இங்கே பாருங்கள், ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ். நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுனா இந்த பில்டிங் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மேப்பில் எல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கேம்பஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸு, யூ சென்ட்ரு, லா,
கம்யூனிகேஷனு, சியூடி செகண்டரி, சம்யான் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, ப்ரைமரி ஸ்கூலு, எஜுகேஷனு, ஆர்கிடெக்சரு, ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, டென்டிஸ்ட்ரி, வெட்டினரி சயின்ஸு. வா, எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். பிளாக் பில்டிங்னு எக்கச்சக்கமாக அவ்வளோ லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். 167 எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, லென்த்தாக போய்கிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு, அலைட் ஹெல்த் சயின்ஸு, ஃபுட் கோர்ட்டு, பார்க்கிங்கு, இதெல்லாம் சூப்பரில். சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு காட்டுறவங்களுக்கு. ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ பார்க்கிங் இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம வெளில போயிட்டு இது உள்ளே போகிறோம். ஓகே, ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸு நம்ம இங்கே இருக்கோம். இந்த ரோடு தான் இது. ரோடுக்கு அப்புறம் நம்ம இது இங்கே ஏதாவது கனெக்ட் பண்ணி இதை இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இந்த சைட்லாம் எது மெயினான ரீஜனோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். ஓகேங்களா, போகணும். ஓகே, நம்ம இங்கே இருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இதை தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஒரு நேரம். ஃபேக்கல்ட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. உள்ளே வரும்போது அப்படியே நம்ம இப்போ ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் இருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம இப்படி போக போகிறோம். இதில் போய் திரும்புவோம். ஓகேங்களா, எஜுகேஷன்லாம் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபுட் கோர்ட் போகலாம். சரி, ஓடு. இப்போ நம்ம அந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் பில்டிங் தான். அதுலேருந்து நம்ம இப்போ வெளில வந்துட்டோம். வெளில வந்து அந்த சைடு போக போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃப்ளைஓவர் ஒன்று வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி போயிடுவோமா? வாங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த சைடெலாம் கிராஸ் பண்ணுறதுக்கு. நடுவில் இதெல்லாம் கட்டி விட்ருக்காங்க, கம்பி போட்டிருக்காங்க, நடுவில் செடியை வர விட்டுருக்காங்க. மேலே ஏறுவோம். பாருங்க, நடுவில் இருந்து ஃப்ளைஓவர் வந்து வியூ பாருங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நேற்றெல்லாம் எப்பா 12-1 மணிக்கு கூட அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க இந்த ஊரில். இப்போவே பாருங்கள், டிராஃபிக் இல்லை, ஆனால் வண்டிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்க, அங்கே ஒரு பெரிய டெம்பிள் ஒன்று தெரியுது. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே போவோம். இந்த யூனிவர்சிட்டியை முடிச்சுவோம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் அப்படியே நடந்தே போவோம். பாருங்கள், சும்மா வாக்கிங் டூர் மாதிரியே நீங்கள் வந்து பேங்காக்கு ஈஸியாக சுற்றி பார்க்க முடியும். சும்மா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்தாலுமே போதும். இதுக்குன்னே நீங்கள் குரூப் பேக்கேஜெலாம் போட்டுக்கிட்டு டீமாலாம் போனீங்கன்னா உங்களால் நிம்மதியாக எதுவுமே பார்க்க முடியாது. எல்லாத்தையும் இதான் 1/2 மணி நேரம் நீங்கள் அதுக்குள்ளே எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஒரு பொசிஷனில் ட்ராப் பண்ணிட்டு விட்டு போயிடுவாங்க. திருப்பியும் இன்னொரு பொசிஷனில் மார்க் பண்ணி வச்சு இங்கே தானே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓடிடுவாங்க. அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. குரூப் டூர்லாம் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக நீங்களே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னா கூட நிம்மதியாக சாப்பிட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு வரலாம். இங்கே பாருங்க, ஃப்ரைடு பூ செம்மையாக இருக்குங்களா? சூப்பராக இருக்குங்க. காம்பேக்டாக அழகாக இருக்குது. 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி பொம்மை கார் மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போல் சார்ஜ் போட்டுப்பாங்க போல். இங்கே பாருங்கள், இது சார்ஜ் ஆகிட்டு இருக்குது வண்டி. சரி, நம்ம போய் போவோம். இங்கே பாருங்கள், ஃப்ரைடு மூவ் 2024ன்னு போட்டிருக்காங்க. ஏதாவது செலிப்ரேஷன் நடக்கும் போல் அந்த கம்யூனிட்டிக்கு LGBTQன்னு வாங்களே அவங்களுக்கு என்றைக்கு நடக்கிறதுலாம் நமக்கு தெரியல. தோராயமாக இந்த பக்கம் வந்தோம், அதுமாரி போட்டிருக்குது. என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்து போவோமா? வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். அப்படி இருக்குது வெயில். பாடி உள்ளே வந்தவொடனே தான் உயிரே வராமல் இருக்குது. ஆகா, ஏதாவது நல்ல இடமா பார்த்து கொஞ்ச நேரம் உட்காருவோம். முடியலை.